அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இப்போ நம்ம பார்க்க போகிற கதை திரு எஸ் தென்னரசு அவர்கள் எழுதிய மலடி பெற்ற பிள்ளை. கண்டிப்பாக இந்த கதையை நிறைய பேர் சொல்ல நீங்கள் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் இந்த கதையை என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்லணுன்னு விருப்பப்பட்டதால் இந்த கதையை நான் தேர்ந்தெடுத்திருக்கேங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு மொட்டு மலர துடிக்கிற மாதிரி கண்ணாவோட கடைவீழி ஓரங்களில் கண்ணீர் துளிகள் ததும்பி நின்றுட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கூட இவ்வளோ மனசங்கடத்தை தாங்கிக்கிட்டதே இல்லை. அன்னைக்கு மட்டும் ஏனோ அவளால் அடக்க முடியாத அளவுக்கு உயரத்துக்கு ஆளாகி தவிச்சிட்டு வந்தா. சரியா அந்த நேரம் பார்த்து கண்ணா கண்ணான்னு வாயில் கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. இந்த குரலை தான் கண்ணாத்தாலும் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தா. இவ்வளவு கஷ்டங்கள்லையும் இவ்வளவு துயரத்துலேயும் அங்கே ஒலிச்சிட்ருக்க குரல் அவளுக்கு பிருந்தாவனத்தில் கண்ணனோட குரலை போல மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு. ஆமாம், அங்கே கூப்பிட்டு இருக்கிறது கண்ணாத்தவளோட புருஷன் கண்ணப்ப. புருஷனோட குரல் எவ்வளவு கரகரப்பாக இருந்தாலும் மனைவிக்கு அது எப்போவுமே புல்லாங்குழல் இசை போல தானே. கண்ணாவும் கதவை போய் திறந்தா. உள்ளே வந்த கண்ணப்பன், என்ன கண்ணா ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு கேட்டான். கண்ணா பதில் எதுவும் பேசாம தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். கண்ணப்பனோ அவளை ஆற தழுவி அணைச்ச மாதிரி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தான். உள்ளே போனதும் தான் தன்னுடைய படுக்கை அறையில் இருக்கிற கட்டிலில் விழுந்து குப்புரை படுத்துக்கிட்டு ஓன்னு கதறி அழுதா. என்ன கண்ணா இதெல்லாம்? உன் அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சா அப்புறம் ஒரு மாதிரியாக பேசுவாங்க. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. எத்தனையோ முறை ஜாடமாடியா உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. இன்னைக்கு வெளிப்படையாகவே அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணாத்தா அடிக்கடி ஏன் கலங்கி நிற்கிறா? ஒருவேளை இந்த காரணமாக இருக்குமோ இல்லை அந்த காரணமாக இருக்குமோன்னு குழம்பிக்கிட்டு இருந்த கண்ணப்பனுக்கு அன்னைக்கு தான் எல்லாமே தெளிவாக புரிஞ்சுது. உன் மனக்குறை லேசானதில்லை கண்ணா. உன்னை போன்றவங்களுக்கு தான் ஸ்வீகாரன்ற முறையை நம் ஜாதிக்காரங்க பின்பற்றி வராங்க அப்படின்னு கண்ணப்பன் கண்ணாவுக்கு ஆறுதல் சொன்னான். இப்படி சமாதானம் சொல்கிற கணவனோட ஆறுதல் ஏனோ அந்த நேரத்துக்கு வேணா சங்கீதமாக தெரியலாம். ஆனால் அதையே தன்னுடைய மனக்குறைகளாகட்டும் மருந்தா எண்ணிப்பாருன்னு சொன்னால் அது எந்த பொண்ணுமே எடுத்துக்கிறதே இல்லை. கோவிலூர் ஒரு பெண் தெய்வத்தோட கோயிலை சுற்றி அந்த ஊர் அமைந்திருந்துச்சு. செட்டி நாட்டில் பெரும்பாலும் சிற்றூர்கள் அப்படி தான் அமைஞ்சிருக்கும். கோயிலோட முன்வாசல் மண்டபம் சித்திரை வேலைப்பாடுகள் நிறைந்த கல் தூண்களால் நிறுவப்பட்டிருந்தது. கோடை காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, அந்த ஊர் மக்கள் ஓய்வு நேரத்தை அந்த கல் மண்டபத்தில் தான் கழிப்பாங்க. கோயிலுக்கு எதிராக ஒரு அழகான தெப்பக்குளமும் இருந்துச்சு. செம்மண் கலந்த சுவையான அந்த ஆற்று நடுவே ஒரு மண்டபமும் இருந்துச்சு. ஒரு பக்கத்தில் சின்ன கடை வீதி, இன்னொரு பக்கத்தில் பெரிய திறந்த வெளி மைதானம். அந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் இல்லைனாலும் அந்த கோயிலுக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு ஏனோ அந்த பெண் தெய்வத்துக்கு ஏதோ ஒரு பூர்வீக வரலாறு இருக்கிற மாதிரி தான் தோணும். மற்ற கோயில்களில் இருக்கிற மாதிரி இந்த கோயிலில் கம்பத்தடி கிடையாது, நந்தியும் கிடையாது. கோயில் வாசக்கதவை திறந்ததும் நேராக மூலஸ்தானத்தில் போய் சாமியை தரிசிச்சிடலாம். இந்த கோயில் இந்து அறநிலையத்துறைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தாலும் சிவகங்கை சமஸ்தானத்தோட நேரடி மேற்பார்வையில் இயங்கி வந்துச்சு. இந்த தெய்வத்துக்கு நிறைய அணிமணிகள் இருக்குது. வைகாசி விசாகம் புகழ் பெற்றது. விசாக திருவிழாவை நாட்டுக்கோட்டை வம்சத்தார் தான் தங்களுக்கு கிடைச்ச தேசிய திருவிழாவாக நினச்சி வீட்டுக்கு வீடு விருந்து வச்சு ஆறாவாரத்தோடு கொண்டாடுவாங்க. இந்த ஊரில் கூரை வீடுகளை விட கெட்டியான மச்சு வீடுகள் தான் அதிகம். பெரும்பாலானோருக்கு வெளிநாட்டு வியாபாரம்தான். சில பேருக்கு பர்மாவில் வட்டி கடை, சில பேருக்கு சிங்கப்பூரில் ஜவுளி கடை, நிறைய பேருக்கு சுமித்ரா ஜாவா பகுதிகளில் கமிஷன் கடைகள் கூட இருக்குது. கொஞ்ச நாளில் பர்மாவுக்கு சுதந்திரமும் கிடைச்சிருச்சு. பர்மாவோட எழுச்சி அங்கே வாழ்ந்த தமிழர்களோட தொழிலுக்கும் முன்னேற்றத்துக்கும் தடையாக அமைஞ்சிடுச்சு. அதனால் அங்கே வாழ்ந்த பர்மா தமிழர்கள் வாழ்க்கையில் ரொம்ப நொடிஞ்சு போனாங்க. பர்மா பணம் இந்தியாவுக்கு அனுப்புறது தடை செய்யப்பட்டுச்சு. இந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருந்த சிங்கப்பூர் கடைக்காரர்கள் அந்த வாழ்விழந்த பர்மா கடைக்காரர்களை ஏளனமாக பார்க்க வச்சுது. சிங்கப்பூர் கடைக்காரர்களோட கை ஓங்க ஆரம்பிச்சுது. அதோட மேலும் மேலும் அவங்க சொத்துக்களை வாங்கிக்கிட்டே போனாங்க.
அதற்கு நேர்மாறா பர்மா கடைக்காரர்கள் குடியிருந்த வீடுகளே இடிச்சிட்டு எல்லாத்தையும் விற்க துணிஞ்சிட்டாங்க. ரொம்பவும் கஷ்டப்பட்டு பர்மாவிலிருந்து கொண்டு வந்த சித்திர வேலைப்பாடுகளோட கட்டப்பட்ட அழகழகான வண்ண வண்ணமான தேக்கு மர உத்திரங்களை கொண்டு வீடுகளை குறைஞ்ச விலையில விற்பனைக்கும் வந்துடுச்சு. சிங்கப்பூர் கடைக்காரர்கள் ரொம்ப மலிவான விலையில அந்த வீடுகளையெல்லாம் வாங்கி போட்டாங்க. வாங்கின இடங்கள்ல புது மேஸ்திரிகளை கொண்டு புது வீடு கட்டினாங்க. புது காரெல்லாம் வீட்டுக்கு வந்து நிற்க ஆரம்பிச்சுது. பாவம் பர்மாக்காரர்கள் பல்லு போன பழைய காலத்து பந்தய குதிரை மாதிரி மனசொடிஞ்சு போனாங்க. தாங்க பர்மால இருந்தோம், இப்படியெல்லாம் வாழ்ந்தோன்றதுக்கு அடையாளமா அவங்க தங்கள் கைகளில் ஒரு பவழ வேரையும் காலில் மரக்கட்ட செருப்பையும் தான் மிச்சமுமா போட்டிருந்தாங்க. ஒரு காலத்தில் ரங்கோன் முகல் ரோட்டில் 3 அடுக்கு மாளிகையில் வாழ்ந்தவங்க இன்னைக்கு கோவிலூரில் அதே கல்மண்டபத்தில் மேல் துண்டை சுற்றி தலையணையாக்கி வச்சுக்கிட்டு எதுவுமே இல்லாமல் ஆதரவற்றவர்களாக தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இதை விட கோவிலூருக்கு இன்னொரு துர்பாக்கியம் ஏற்பட்டுச்சு. வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த கிராமம் செயற்கையாக 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ஒரு பகுதியில் சிங்கப்பூர் கடைக்காரர்கள் புது வீடுகளோடவும், அடுத்த பகுதியில் பர்மா கடைக்காரர்கள் அவங்க பூர்வீக வீடுகள்லையும் வாழ்ந்து வந்தாங்க. இதனால் வெளியூர் வியாபாரிகள் யாரும் பர்மா கடைக்காரர்கள் இருக்கிற பழைய பகுதிக்கு போகிறதோ இல்லை வர்றதோ இல்லை. காய்கறிக்கார, மளிகை கடைக்கார, உப்பு வண்டிக்கார உட்பட எல்லாருமே இந்த சிங்கப்பூர் கடைக்காரர்கள் இருக்கிற புதிய பகுதிக்கு தான் போய் வந்துக்கிட்டு இருந்தாங்க. பழைய வளைவில் இருந்த அந்த பர்மா கடைகளும் இப்போ எதுவுமே இயங்கிறதில்ல. வாழ்க்கையில் என்னத்தான் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டாலும் உறவுகளும் உரிமைகளும் அழிந்து போயிடுமா என்ன? தாய் மாமன், சகோதரி, சம்பந்தின்ற உறவு முறை அற்று போகாது இல்லையா? ரத்த பாசம்ன்றது சமையல் அறையில் பிடித்த கறி மாதிரி எத்தனை முறை சுண்ணாம்பு படிந்தாலும் சுவரில் படிஞ்சு போயிருக்க புகைக்கரை மாதிரி மாற்றவே முடியாது. தமிழ் ஆராய்ச்சியில் கற்று தேர்ந்த கண்ணப்பனுக்கு இது தெளிவாக தெரிஞ்ச ஒன்று. பர்மாவில் வீழ்ச்சியானதால் அவனுடைய மாமனார் வீடு ரொம்பவும் நொடிஞ்சு போய் கிடந்தது. கண்ணப்பன் கல்யாணத்தப்போ அவன் மாமனார் வீடு இருந்த நிலையே வேற, இப்போ இருக்கிற நிலையோ வேற. 4 முகப்பு நாராயண செட்டியான்ற புகழ் அவர் மாமனாருக்கு இருந்துச்சு. ஆமாம், நாராயண செட்டியார் வீட்டுக்கு 4 தலைவாசல் இருந்துச்சான். 5 வருஷ காலத்துக்குள்ள சரசரன்னு அவர் குடும்பம் சரிஞ்சிடுச்சு. அதுக்காக அவர் மரியாதையை இழந்துடல. மற்றவங்கள போல அவர் போய் கோயில் கல்மண்டபத்தில் அகதியாகவும் இருந்துடல. கிராமத்தில் விளையிற நெல்லை வச்சு குடும்பத்தை நடத்திட்டு வந்திருந்தார். நாராயண செட்டியார் கண்ணாத்தாளோட கல்யாணத்தை தடபுடலாம் நடத்தினாரு. நாதஸ்வர கச்சேரியிலிருந்து நாட்டிய கச்சேரி வர கண்ணாவோட திருமணத்தை அமர்க்கலப்படுத்தினாரு. இன்னைக்கு நாராயண செட்டியார் குடும்பம் நலிந்து போயிடுச்சுன்றதுக்காக கண்ணப்பனுக்கும் கண்ணாவுக்கும் உள்ள பந்தமோ பாசமோ இரத்த கலப்பும் வற்றி போயிடுமா என்ன? எந்த மாமனார் ஒரு காலத்தில் கண்ணப்பனுக்கு வலிய வந்து அள்ளி அள்ளி கொடுத்தாரோ, எந்த மாமனார் ஒரு காலத்தில் மகள் கண்ணாவுக்கு வெள்ளியாலையும் வெண்கலத்திலையும் வண்டி வண்டியாக பாத்திரங்களை கொடுத்து அனுப்பினாரோ, அந்த மாமனார் தான் இன்னைக்கு விடியற் காலையில் எழுந்ததும் வேப்பங்குச்சியை பல்லில் வச்சு தேய்ச்சிக்கிட்டு முகட்டையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது கண்ணப்பனை கொஞ்சம் கஷ்டப்பட தான் வச்சுது. கண்ணப்பனோ குடும்பத்துக்கு மூத்தவன், அவன்தான் தலைச்ச புள்ள. ஒரு குடும்பத்தில் மூத்தவனுக்கே குழப்பம் ஏற்பட்டுட்டா அந்த குடும்பத்தில் சந்தோஷம் எங்கே இருக்கும்? அந்த வீடே உரமில்லாத பயிரை போல ஓட்டுத்தரையில் குன்றி நிற்கிற தென்னை போல பளபளப்பை இழந்துடுச்சு. எல்லாம் தெரிஞ்ச கண்ணப்பனுக்கு இது தெரியாமல் ஒன்றும் இல்லை. அவன் படித்தவன், ஒரு பட்டதாரி, தமிழ்லேயும் பாண்டித்யம் பெற்றவன். இருந்தாலும் அவன் உள்ளத்தில் ஒரு மூலையில் குறுகுறுப்பு இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதனால் அவன் பலவீனம் அடைஞ்சு விட்ட மாதிரி காணப்பட்டான். உடல் பலவீனம் அடைஞ்சா மருந்து சாப்பிட்லாம், ஆனால் மனசு பலவீனம் அடைஞ்சா எந்த மருந்து சாப்பிட்றது? 1000 கலம் நெல்லை ஒரு பெரிய களஞ்சியத்தில் போட்டு பூட்டிடலாம். அதுக்குள்ளே ஒரு அந்து ஒரு எலி புகுந்துடுச்சுன்னா யாரால் அந்த களஞ்சியத்தை காப்பாற்ற முடியும்? அன்னைக்கு கண்ணப்பனுக்கு தூக்கமே வரல. மல்லாந்து படுத்தபடி எப்போ விடியோன்னே காத்துக்கிட்டு இருந்தான். அவனோட அறையில் கிழக்கு ஜன்னல் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அறைக்குள்ளே இருந்த கடிகாரமும் அலறிச்சு. கண்ணப்பன் எழுந்து சுவரில் மாட்டப்பட்டிருந்த மறைமலை அடிகள் படத்துக்கும் பாரதிதாசன் படத்துக்கும் வணக்கம் வச்சுட்டு அடுத்த தாழ்வாரத்துக்கு போய் அங்கே கிடந்த கர்லாக்கட்டை எடுத்து சுத்த ஆரம்பித்தான். அவன் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பித்து 1/2 மணி நேரம் கூட ஆகலை.
அதுக்குள்ளாகவே கண்ணா அந்த இடத்துக்கே காஃபியை கொண்டு வந்துட்டா. அப்படி அவங்க வர்றதுன்றது எப்போவுமே இல்லாத ஒரு பழக்கம். எப்போவுமே உடல் பயிற்சி முடிஞ்சு கண்ணப்பனா வந்து கேட்ட பிறகுதான் கண்ணா காஃபியை கொண்டு வந்து கொடுப்பா. அன்னைக்கு மட்டும் அவன் கேட்கறதுக்கு முன்னாடி இவன் முந்திக்கிட்டா. இன்னுமா இந்த பழக்கம் போல? நமக்கு எதுக்கு இதெல்லாம்? நீ சொல்கிறதும் சரிதான் கண்ணா. ஒரு நல்ல பழக்கத்தை திடீர்னு நிறுத்திட்டா உடல் கெட்டு போயிடுமே அப்படின்னு தான் யோசிக்கிறேன். அதுவும் போக ஒரு நல்ல பழக்கம் போய் புதிதாக வேற ஏதாவது கெட்ட பழக்கம் வந்து உடம்பை கெடுத்துடக்கூடாதுல்ல, அந்த பயமும் எனக்குள்ளே இருக்குது. உடம்புனால ஒன்றும் இல்லை அப்படின்னு கண்ணா சொன்னா. இது சாதாரண பதில் தான். ஆனால் அந்த பதில் கண்ணப்பன் உள்ளத்தில் முள்ளு தைக்கிற மாதிரி தச்சுது. நீ சொல்கிறது எனக்கு புரியுது கண்ணா. உனக்கு எனக்கும் இப்போது இளமையாக போயிடுச்சு. எத்தனையோ பெண்களுக்கு 40 வயசுக்கு மேலே குழந்தை பிறக்கிறது இல்லையா என்ன? கண்ணப்பன் கண்ணாவுக்கு பதில் சொல்லிட்டானே தவிர அவன் மனசுக்கு பதில் சொல்லிக்க அவனால் முடியல. கண்ணாத்தாளோட கண்களில் நீர் கோக்க ஆரம்பிச்சிருச்சு. அத்தை முன்ன மாதிரி இப்பெல்லாம் எங்கூட கலகலப்பாக பேசுறதில்ல. பெட்டியோட சாவி, உக்ரான சாவி எப்போவுமே என்கிட்ட தான் இருக்கும். இப்போ 2 சாவிகளையும் அத்தை என்கிட்ட இருந்து நேற்று வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அம்மா தொலைஞ்சிட போகுது, பத்திரமா இருக்கட்டுமேனு கூட வாங்கி வச்சிருப்பாங்க. வேற எதுவும் பெருசாக காரணம் இருக்காது. ரொம்ப கனிவாக தான் சொன்னான் கண்ணப்பன். நீங்கள் எப்போவுமே இப்படித்தான், எல்லாத்தையும் மூடி மூடி மறைப்பீங்க அப்படின்னு முணுமுணுத்தா கண்ணாத்தா. நான் என்ன மறைக்கிறேன்? உனக்கு ஏதாவது காரணம் தெரிஞ்சா சொல்ல, அம்மாவை இப்போவே நான் போய் கேட்குறேன் அப்படின்னா. 6 வருஷமா என்கிட்ட இருந்த சாவி கொத்து திடீர்னு ஏன் கை மாறணும்? எல்லாம் புதுசாக வந்திருக்க பேர மேலே வந்த பிரியும் இப்போ சின்ன மருமகள் மேலே தாவிடுச்சு. அதுதான் காரணம். கண்ணா இவ்வளோ கடுப்பா என்றைக்குமே பேசி கண்ணப்பன் பார்த்ததே இல்லை. விஷயத்தை இப்படி விளக்கமாக சொன்னாதானே எனக்கும் புரியும். அம்மாவும் கிட்டே இருந்த சாவி கொத்தை பிடுங்கி மீனா கிட்ட கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதானே? அவ்வளவுதானாவா? இது உங்களுக்கு இவ்வளோ சாதாரணமாக தெரியலாம். ஆனால் எனக்கு அப்படி தெரியல. உனக்கு அவமானமாக தெரியுதுன்ற அந்த அவமானமும் என்னால் தான் வந்தது அப்படின்னு என்ன இப்படி குத்தி காட்டுற? கண்ணா அதுக்கு பதில் ஒன்றும் சொல்லலை. வாய் விட்டு திரும்ப ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. கண்ணா உன் நோக்கம் எனக்கு புரியுது. என் அம்மாவுடைய மனமாற்றமும் எனக்கு நல்லா புரியுது. உனக்கு குழந்தை இல்லாததால் உன் மேலே உள்ள பிரியம் எல்லாம் மீனா பக்கம் போயிடுச்சு. அதுக்கு காரணம் அவளுக்கு குழந்தை இருக்குன்றதால தான்றது உன்னுடைய மனக்குமுறல். என் அம்மாவோட அன்பை இழந்ததுக்கு நீ மட்டும் பொறுப்பில்லை, நானும் அந்த பொறுப்பை ஏற்றுக்க வேண்டியவன் தான். இதில் எதுக்கு ஒளிவு மறைவெல்லாம்? இருந்தாலும் அத்தை என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்க தேவையில்லை. நான் அவங்கள எவ்வளோ மதிக்கிறேன், மரியாதை செலுத்துகிறேன். அவங்க அதை வர வர பொருட்படுத்துறதே இல்லை. எல்லாமே அவங்களுக்கு இப்போது மீனாவாக தான் ஆயிட்டா. அதனால் மீனாவும் என்னை இப்போ சுத்தமாக மதிக்கிறதில்ல. அக்கா அக்கான்னு அன்பொழுக பேசின மீனா இப்போ ஜாடமாடையாக என்னை குத்தி பேச தொடங்கிட்டா. மீனா ஏழை வீட்டு பெண்ணு, நம்ம குடும்பத்துக்கு பொருத்தமானவ. கருப்பாக இருந்தாலும் கவர்ச்சியாக இருக்கிறான்னு என் தம்பிக்கு மீனாவை கல்யாணம் பண்ணி வச்சதே நீதானே? ஆமாம், நான் தான் பண்ணி வச்சேன். ஆனால் அதையெல்லாம் இப்போ யார் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க? மீனாவோட அம்மாவும் அப்பாவும் நம்ம வீட்டுக்கு நடையாக நடந்தாங்க. நீ சொன்னாதான் உன் மாமியார் கேட்பாங்கன்னு என்னை எவ்வளவோ கெஞ்சி கேட்டு சம்மதிக்கவும் வச்சாங்க. இப்போ அவங்கக்கிட்ட நான் படுற பாடு சொல்ல முடியாததாக ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதுக்காக உன் மனக்குறைய நான் மதிக்காமல் இல்லை கண்ணா. எனக்கு பிராப்தம் இவ்வளோதாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு மீனாவோட பிள்ளைய என் பிள்ளையா நினச்சி சந்தோஷமாக ஏற்றுக்கிறதுக்கும் மனசை ஆறுதல் படுத்திக்க கூட அவங்க அனுமதி தரமாட்டோன்றாங்க. பிள்ளைய தூக்கி கொஞ்சினா வேலைக்காரியை அனுப்பி குழந்தைய பிணுங்கிக்கிட்டு வர சொல்கிறாங்க. கண்ணா என்னென்னமோ சொல்லிக்கிட்டே போனா. அவளோட இந்த பிடியிலிருந்து கண்ணப்பனால் தப்பவே முடியல. என்ன இருந்தாலும் நீ மூத்த மருமக, அதை யாராலும் குறைச்சிட முடியாது. மீனா எவ்வளோ பிள்ளைகளை பெற்றா என்ன? இந்த வீட்டில் உனக்கு இருக்கிற உரிமை அவளுக்கு வந்துடுமா என்ன? இல்லை அவள் தான் உனக்கு மூத்தவளாகிட முடியுமா? இதை தவிர வேறு சமாதானத்தை கண்ணப்பனால் சொல்ல முடியல. உங்கள் சமாதானம் உங்களுக்கு வேணும்னா சரியாக படலாம். வயிறு எரியுதுன்ற நீங்களும் வாழைப்பழத்தை சாப்பிடு சரியாயிடும்ன்றீங்க. கண்ணா புரிஞ்சு தள்ளினா. கண்ணா நீ வருத்தப்படுறதுல நியாயம் இருக்குதான். ஆனால் உன் வருத்தம் உடனடியாக தீரக்கூடியது இல்லையே.
இதுக்கு மருந்து ஏதாவது கடை வீதியில் கிடைக்கும்னா கூட என்ன விலை கொடுத்தாவது வாங்கி வந்து உன்கிட்ட கொடுத்துடுவேனே. இரும்பு பெட்டியில் பணம் இருந்தால் தான் அதுக்கு பேர் பெட்டகம், இல்லைன்னா அது வெறும் இரும்பு சாமான். அத்தை அடிக்கடி இப்படி என்ன குத்தி காட்டிக்கிட்டே இருக்காங்க. உனக்கு இருக்கிற மன கஷ்டம் எனக்கும் இருக்குது. ஆனால் உன்னை போல் என்னால் வெளிக்காட்டிக்க முடியல. பெண்கள் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டா கொஞ்ச நாளில் சேர்ந்துக்குவாங்க. அதுவே ஆம்பளைங்க மத்தியில் சண்டை வந்துட்டா பாகப்பிரிவினை வரை போயிடும். இந்த பிரச்சனையால் எனக்கும் தம்பிக்கும் அபிப்பிராய பேதம் கூட வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எதுக்கும் ஒரு முடிவு வரும். அது வரைக்கும் அமைதியாக காத்திருப்போமே. கண்ணப்பன் கண்ணாவோட தோலை தொட்டு ஆறுதல் சொன்னான். இந்த சமயத்தில் கண்ணப்பனோட அப்பா முத்துகருப்பன் உள்ளே வந்தார். என்னம்மா, காலை நேரத்தில் அவனை பாடா படுத்த ஆரம்பிச்சிட்டியா? கேட்டுக்கிட்டே உள்ள நுழைஞ்சாரு. அவர் தோளில் அவருடைய பேரப்பிள்ளை, அதாவது மீனாவுடைய பையன் தொத்திக்கிட்டு இருந்தான். பெரியப்பாவை கேளுடா, என்னைப்பால ஒரு பிள்ளைய நீங்களும் பெத்தாதான் என்னப்பான்னு கேளுடா, பேரனுக்கு சொல்லி கொடுத்தா முத்துக்கருப்பன். இதை கேட்டதும் கண்ணப்பன் ரொம்ப மனசொடிஞ்சு போனான். கண்ணா எவ்வளோ பெரிய தாக்குதலுக்கு மத்தியில் வாழ்ந்துகிட்டு இருக்கான்றது அவனுக்கு அப்போதான் நிதர்சனமாக புரிய ஆரம்பிச்சது. கண்ணா துக்கத்தை தாங்கிக்க முடியாம வீட்டோட பின்கட்டுக்கு ஓடி போனான். கண்ணப்பனும் அவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக கண்ணாவை பின்தொடர்ந்து போனான். எவ்வளோ சமாதானம் சொல்லியும் கண்ணாவோட அழுகைய அடக்க முடியல அவனால். இந்த வீட்டில் இதுக்கு மேலே ஒரு நொடி கூட நான் இருக்க முடியாதுன்னு சொன்னான். கண்ணா, உன்னுடைய முடிவுக்கு நான் உனக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுது. அதை மட்டும் நீ எனக்கு தந்தினா போதும். என் அப்பா அம்மா உன்னை மட்டும் இப்படி பரிகாசம் பேசலை, என்னையும் சேர்த்து தான் இழிவுபடுத்திட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைன்னு. பொறுத்து தான் என் கண்ணங்கள் நிரந்தரமாக கருப்படைஞ்சிருச்சே. இன்னும் நான் பொறுத்தா என் கண்களே போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவள் சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது சரியாக அந்த நேரத்தில் மீனா அங்கே வந்தா. அக்கா, இந்த பிரச்சனையில் நீங்கள் என்னை சம்மந்தப்படுத்தி பேசுறது சரின்னு எனக்கு தோணலை. இதுக்கு கண்ணா ஏதாவது விபரீதமாக பதில் சொல்லிடுவாளோன்னு கண்ணப்பனே உள்ளே புகுந்தான். மீனா, நம்ம வீட்டு பிரச்சனை உன்னை பற்றியோ கண்ணாவை பற்றியோ இல்லை. வெளிப்படையாக சொல்கிறதானா அது என்னை சுற்றி வளைச்சிருக்கிற பிரச்சனை. நான் தான் அதுக்கு முடிவெடுக்கணும். ஆனால் மீனா, நீ ஒன்றை மட்டும் மறந்துடக்கூடாது. இந்த வீட்டில் சின்ன மருமகளாக நீ வர்றதுக்கு கண்ணா தான் முக்கிய காரணன்றத என்றைக்குமே நீ மறந்துடாத. அவன் சொல்லி முடிச்சானோ என்னவோ மீனா வாயடிச்சு போனான். ஏன்னா கண்ணப்பனும் மீனாவும் ஒரு நாள் கூட நேருக்கு நேர் இப்படி நின்று பேசிக்கிட்டதே இல்லை. தன் கணவரோட பிறந்த மூத்தவரை தமிழ்நாட்டு பெண்கள் அவ்வளோ உயர்வாக மதிப்பாங்க. நாட்கள் போக போக கண்ணாவோட உள்ளம் இன்னும் துயரத்துக்கு ஆளாகிடுச்சு. அந்த அனல் கண்ணப்பனையும் லேசாக தாக்க தான் ஆரம்பிச்சுது. எல்லாத்துக்கும் மனம்தான் காரணம்னு சொல்கிறது வெறும் பேச்சில்லை, அது ஒரு தத்துவம், பெரிய உண்மை. நமக்கு பிடிச்சமானவங்க பாதிக்கப்பட்டா நம்மளோட மனசு துடிக்கும். நமக்கு வேண்டாதவர்கள் சகிக்க முடியாதபடி கஷ்டப்பட்டா கூட நம்ம மனம் ஏனோ அதை விரும்புது. தூக்கத்துலேருந்து கண் திறக்க கூட மறுக்குது. கண்ணா, குடும்பன்றது ஒரு குருவி கூடு மாதிரி. அதில் 1000 பின்னல்கள் இருக்கும்னு நீ வந்த அடுத்த நாளே சொன்னேனே, இப்போ ஞாபகம் இருக்கா? நீங்கள் குருவி கூடுன்னு தானே சொன்னீங்க. இது பாம்பு புட்டால இப்போ எனக்கு மாறிடுச்சாத்தான். கண்ணா, உன் மனசை தேற்றுறதுக்கு நான் தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நாளைக்கு தான் மகாத்மா சொன்னார், மறைமலையடிகள் சொன்னார்னு உபன்யாசங்களே எனக்கு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? நீ ஒரு சுத்த கர்நாடகம் கண்ணா. தத்துவங்களே ஒரு மன ஆறுதலுக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அவைகளில் சிலது மனசுக்கு இதோ அளிக்கலாம். ஏதாவது உன் மனசை தொடுதான்றதுக்கு தான் தொடர்ந்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் எதுவுமே உன் மனசை நெருங்கவே முடியல. இப்படியே பேசி பேசி காலத்தை ஓட்டிடலான்ற எண்ணமா உங்களுக்கு? பொறு கண்ணா பொறு. உன்னையும் கூட்டிக்கிட்டு எர்ணாகுளத்துக்கு போய் குடியேறதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். அப்பா கிட்ட நேற்று ராத்திரியே பேசிட்டேன். வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம எர்ணாகுளம் போகிறோம். போதுமா உனக்கு? எர்ணாகுளமா? அது எங்கே இருக்கு? கொஞ்சம் கூட விவரம் புரியாதவளா கேட்டா. அவள் படிக்காதவ. கோயிலூர் எலிமெண்ட்ரி ஸ்கூலோட படிப்பும் முடிஞ்சு போச்சு அவளுக்கு. எர்ணாகுளம் மலையாளத்தில் இருக்கு. ஏன், உனக்கு யானைகள்னா பயமா? கண்ணா கிட்ட கொஞ்சலாம் பேசினா கண்ணப்பேன். பயமா? எனக்கு என்ன, இந்த வீட்டை விட்டு எங்கே போனாலும் எனக்கு சந்தோஷந்தான். ஆனால்
மலையாளத்தில் போய் நான் யாரோட பேசுறதுன்றது தான் எனக்கு யோசனையாக இருக்குது. மாமியார் ஊமையாக இருந்தால் மருமகளுக்கு சந்தோஷம், மனைவி செவிடாக இருந்தால் புருஷனுக்கு சந்தோஷம். இப்போ நம்ம போக போகிற இடம் நம்ம 2 பேருக்குமே நிம்மதியை தர இடம். அதனால் கவலை ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அவளை தயார்படுத்தினா கண்ணப்பன். கண்ணப்பனும் கண்ணாவும் எர்ணாகுளத்துக்கு குடியேற போகிற செய்தி கோயிலூர் முழுசும் பரவுச்சு. ஆணோ பெண்ணோ ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டு தான் திரும்ப இந்த வீட்டு வாசப்படியை ஏறணும்னு முத்துக்கருப்பர் கண்டிப்பாக சொல்லித்தான் கண்ணாத்தால வழியே அனுப்பி வச்சாரு. என்ன இருந்தாலும் பெரியவர் இப்படி செஞ்சிருக்க கூடாது. குழந்தை பிறக்கலன்றதுக்காக வீட்டுக்கு மூத்தவனை வீட்டை விட்டு துரத்துறது நம்ம ஜாதிக்கு தகுமா? முத்துக்கருப்பருக்கு எப்போவுமே ஈவு இறக்கமே இருந்ததில்லை. இந்த தகவல் தூத்துக்குடி உப்பளத்தில் வேலை பார்க்குற சின்னவன் சொக்கநாதனுக்கு கூட தெரியாதான். அண்ணன் தம்பிகள்னா ராமர் லக்ஷ்மணர் மாதிரி அவ்வளோ ஒத்துமையாக இருப்பாங்க. கண்ணப்பன் எர்ணாகுளத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னாடியே இந்த ஊர் பேச்சுக்கள் அவன் காதுக்கும் வர ஆரம்பிச்சுது. அத்தான் ஊர் என்ன சொல்லுது, ஊர் என்ன சொல்கிறது, நானே கூட இந்த சபதத்தோடு தான் இந்த வீட்டை விட்டு வெளியே வரலான்னு இருக்கேன். கண்ணா, என்னுடைய சபதத்தை நான் மாற்றிக்கிறதா இல்லை, உங்கள் மீது சத்தியம். கண்ணாவோட கண்கள்லேருந்து கண்ணீர் உதிர்ந்துச்சு. கண்ணப்பன் ஊரில் உத்தமன்னு பேர் எடுத்தவன். ஒரு அழகான பெண்ணுக்கு கணவன்ற பெருமை வேற அவனுக்கு கிடைச்சிது. கண்ணப்பன் சின்ன வயசுலேருந்தே கண்டியில் வளர்ந்தவன். கண்டியில் அவங்களுக்கு வட்டி கடை இருந்துச்சு. சிங்கப்பூர் கடைக்கு போக பிடிக்காம கண்டி கடைக்கே போயிட்டு வந்துட்டு இருந்தான் கண்ணப்பன். கண்டியில் கொஞ்ச நாள் தமிழ் சங்க தலைவனாகவும் இருந்திருக்கான். தமிழன்னாலே கண்ணப்பனுக்கு உயிர் தான். வாரந்தோறும் தமிழில் சொற்பொழிவுகள் ஏற்பாடு செய்வான். கட்டுரை போட்டிகளையும் நடத்துவான். இப்படியே கண்ணப்பனோட தமிழ் ஆர்வமும் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. கண்ணப்பனுக்கு பெற்றோர்கள் மேலே எப்போவுமே ஒரு பெரிய மரியாதை இருக்குது. அதே போலவே தான் அவன் தம்பி சொக்கநாதன் கிட்டேயும் அவனுக்கு அதிக அன்பு. ஊருக்கு வந்தால் சின்ன விஷயத்த கூட தம்பிக்கிட்ட கேட்காம எதுவுமே செய்ய மாட்டான். கண்ணா இந்த ஊர்லேயே அழகான பெண். அவளுடைய முழு பெயர் கண்ணாத்தாள். இந்த ஊர் கோயிலில் குடியிருக்கிற தெய்வத்தோட பெயரும் கண்ணாத்தாள் தான். கோயிலூரில் பெரும் பகுதி மூத்த பெண்களுக்கு கண்ணாத்தாள்னும் மூத்த பையனுக்கு கண்ணப்பனும் தான் பேர் வைப்பாங்க. கல்யாணத்துக்கு பிறகு தான் கண்ணப்பன் கண்ணாத்தால கண்ணான்னு செல்லமாக கூப்பிட ஆரம்பித்தான். கண்ணப்பனுக்கும் கண்ணாத்தாளுக்கும் நிச்சயமாச்சு. கண்ணப்பனை கேட்காமலேயே முத்துக்கருப்பர் கண்ணாத்தால நிச்சயம் பண்ணிட்டேன்னு கடிதம் ஒன்று எழுதி போட்டார். ஏன்னா கண்ணாத்தாளுக்கு அவ்வளோ போட்டி இருந்தது அந்த ஊரில். கண்ணப்பன் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்து கண்ணாத்தால கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுக்கு பிறகு கண்ணப்பன் கண்டிக்கு போகலை. ஆனால் அங்கே பழகின உடற்பயிற்சியையும் அங்கே ஏற்பட்ட தமிழ் பற்றும் கண்ணப்பனோட உடம்போட ஒட்டி அங்கங்களாகவே மாறிடுச்சு. ஊருக்கு வந்ததும் ஊரோட ஒரு முனையில் மறைமலை அடிகள் மன்றம்னு ஒன்று அமைச்சான். மன்றத்தோட கொல்லையில் ஒரு தேக பயிற்சி சாலையையும் நிறுவி வச்சான். கண்ணாத்தாலும் கண்ணப்பனும் எர்ணாகுளத்துக்கு பிரயாணம் ஆனாங்க. கண்ணப்பன் எர்ணாகுளத்தில் ஒரு ஃபைனான்சிங் கம்பெனியை தொடங்கினான். அங்கே அவன் என்ன தான் தொழில் நடத்தினாலும் அங்கேயும் அவனோட தமிழ் பற்று அவனை விட்டு வைக்கல. கொச்சி துறைமுகத்தில் வேலை பார்க்குற தமிழர்கள் இடத்துல அவன் கொடுக்கல் வாங்கல் வேலை செஞ்சுக்கிட்டே தமிழ் பணியிலையும் ஈடுபட்டான். நாளடைவில் துறைமுக தமிழர்களோட தலைவனாகவும் மாறினான். கொச்சி துறைமுக தமிழர்கள் மத்தியில் இடற குடும்ப சண்டைகள்லேருந்து பெரிய பெரிய தகராறு வர எல்லாமே கண்ணப்பன் தலையீடு தேவைப்பட்டுச்சு. கண்ணப்பன் கால கிராமத்தில் தமிழர்களோட அன்பால் கண்ணப்பர்னும் மரியாதையோடு கூப்பிடப்பட்டான். கண்ணப்பர் இங்கே இருக்கிற வர மலையாள தமிழர்கள் மத்தியில் ஒற்றுமை குறையாதுன்ற நம்பிக்கை கொச்சியில் ஒவ்வொரு தமிழனோட உள்ளத்துலேயும் வேர் ஊன்றி பதிய ஆரம்பிச்சுது. புகழ் இருக்குதே, அது இலக்கியத்தில் வர காதலை மாதிரி. அரசகுமாரனோட ஆசை ஆண்டியை தேடி அலையும். பணக்கார வீட்டு பிள்ளையோட ஆசை பிச்சைக்காரையை சுற்றி வட்டமிடும். அது போலத்தான் புகழும். புகழை விரும்பி செயல்படுறவங்களுக்கு அது கிடைக்காது. புகழ் யாரை விரும்புதோ அதுதான் அவனை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். கண்ணப்பன் கதையும் அப்படி தான் ஆச்சு. அவன் அங்கே ஃபைனான்சிங் கம்பெனி வைக்க போனான். ஆனால் அங்கே அவனுக்கு தலைவர் பதவி அவன் காலடியில் காத்து கிடந்தது. கண்ணாத்தாளுக்கு இதெல்லாம் பெருசாகவே படலை. அவளுக்கு அவள் விட்டுட்டு வந்த சபதம் தான் அவன் மனக்கண் முன்னாடி வந்து வந்து படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருந்துச்சு. வட்டி தொழிலில்
போட்ட மூலதானம் முறையா திரும்பி வரலையேன்ற கவலையை விட வயிற்றுல குழந்தை உருவாகலையேன்ற கவலை தான் அவ உள்ளத்துல மேலோங்கி இருந்தது. கண்ணா, தோ இங்கே தான் இருக்கேன். நான் எங்கே போக போகிறேன்? துறைமுகத்திலேருந்து வேற யாராவது வந்தாங்களா? 2 பேர் வந்து வட்டி பணத்தை கட்டிட்டு போனாங்க. நான் அதையா கேட்டேன். யாராவது தமிழ் சங்கம் சம்பந்தமாக வந்தாங்களான்னு கேட்டேன். இது கண்ணாத்தாளோட மனசை சுட்டுச்சு. என்னங்க, நீங்களும் தொழிலை கவனிக்காம இப்படியே தமிழ்னு அலைஞ்சா கம்பெனி என்னத்துக்காகிறது? நீ சொல்கிறதும் உண்மைதான். அதுக்காக அதுலேயே மூழ்கிட முடியுமா என்ன? எனக்கு மட்டும் இதை நான் சொல்லிக்கல, உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீ வேலை இல்லாத நேரத்தில் தமிழர்களோட வீடுக்கு போய் அவங்க கூட பேசிட்டு வரலாம். எனக்கு வெளியில் போக ஆசை தான். ஆனால் போயிட்டு வந்ததும் வீட்டில் தூக்கம் வராமல் நான் தான் தவிச்சிக்கிட்டு இருக்கேன். அது என்ன அப்படி ஒரு வியாதி? குழந்தைகளை பார்த்தாலே எனக்கு மயக்கம் வந்துடுற மாதிரி இருக்குது. தலை சுத்துது. மகாலட்சுமி போல் இருக்க, பகவான் உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்காம இப்படி சோதிக்கிறானேன்னு வேற போகிற இடத்துல எல்லாம் கேட்டு வைக்கிறாங்க. அது ஒரு பக்கம் என் நெஞ்சு அடைக்குது. கண்ணப்பன் சிரிச்சான். என்ன சிரிக்கிறீங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கா? இல்லை கண்ணா, உன் பேச்சு ஒரு அறிஞனோட தத்துவத்தை எனக்கு நினைவுபடுத்துது. ஏழைகளுக்கும் வைரத்துக்கும் ஏன் பகை வந்துச்சு தெரியுமா? ஏழைகளுக்கு அது கிடைக்காததால் அவன் வைரத்தை பார்த்து கோபப்பட ஆரம்பித்தான் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு. அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த நேரம் வாசல் கதவை யாரோ தட்டினாங்க. கண்ணாத்தா கதவை திறந்தா. தபால்கார ஒருத்தன் கடிதத்தை கொடுத்துட்டு போனான். அந்த கடிதம் கண்ணாத்தாளுக்கு அவளுடைய அப்பா எழுதினது. கண்ணா, என்ன கடிதம் அது? உங்கள் மாமனார் எழுதியிருக்கார். என்ன எழுதியிருப்பார்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. அவர் கவலை அவருக்கு. உனக்கு வளகாப்பு வைக்க எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சேன்னு எழுதியிருக்காரா? அதைத்தான் சரியாக சொல்லிட்டீங்களே. அதே தான். நாட்டில் பிள்ளைகளுக்கா பஞ்சம்? எத்தனையோ பேர் பிள்ளைகளை ஏராளமாக பெற்று போட்டுட்டு தத்தளிச்சிட்ருக்காங்க. அவைகளில் ஒன்று நாம் தத்தெடுத்துட்டா ஆச்சு. அதுக்கு ஏன் கப்பல் மூழ்கிட்ட மாதிரி அதுக்கு ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி கண்களை கசக்கிக்கிட்டே இருக்கணும்? ஊரார் பிள்ளை எடுத்து வளர்த்துடலாம். அதை ஊர் ஒப்புக்குமா? இல்லை உங்களுக்கும் எனக்கும் இப்போ இருக்கிற இந்த களங்கம்தான் போயிடுமா? ஊர் இது வரைக்கும் எடுத்த உடனே எதையாவது ஒத்துக்கிட்டு இருக்கா? அதுலேயும் சொந்த ஊர், பிறந்த ஊர் எதையாவது பெருந்தன்மையோடு ஒத்துக்கிட்டதா சரித்திரமே கிடையாது. கஷ்டப்பட்டு ஒருத்தன் பணக்காரனாகிட்டா அவனை கள்ள நோட்டுக்காரன்னுவாங்க. உண்மையிலேயே ஒருத்தன் கள்ள நோட்டு மூலமா பணக்காரனாகி இருப்பான். அவனை இந்திரன் சந்திரன்னு புகழாரம் போட்டுவாங்க. கண்ணா, நான் சொல்கிறத நம்பு. ஊருக்காக வாழ்ந்தவங்க யாரும் இது வரைக்கும் நிம்மதியாக இருந்ததே இல்லை. உனக்கு குழந்தை வேணும், அதை நீ கொஞ்சம் சந்தோஷப்படணும். எனக்கும் புரியாமல் இல்லை. குழந்தைகள் பூக்கள் மாதிரி. அது எந்த தோட்டத்தில் மலர்ந்தாலும் பூக்களோட மனம் மாறாது. கொல்லையில் பூக்கிற மல்லிகை பூக்கும் கோயில் நந்தவனத்தில் பூக்கிற மல்லிகை பூக்கும் வித்தியாசம் இருக்கா என்ன? ஏழை வீட்டில் குழந்தை மூக்கில் சளியை வடிச்சிக்கிட்டு தெருவில் விளையாடும். பணக்கார வீட்டு குழந்தை பளிங்கு தரையில் ரப்பர் பொம்மைகளை வச்சுக்கிட்டு விளையாடும். ஆனால் 2 குழந்தைங்களோட முகங்களிலும் கூத்தாடுற அந்த மகிழ்ச்சி ஒரே மாதிரியானதாக தான் இருக்கும். கண்ணப்பன் இப்படி அடக்கிக்கிட்டே போனான். அத்தா, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்களேன், அதெல்லாம் படிக்க மட்டும்தான் பயன்படுமே தவிர நடைமுறைக்கு ஒத்து வராது. எனக்கும் பொழுது போகணும், உனக்கும் கவலை ஒழியணும். கண்ணா, நீ இப்போ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க? என்ன இருந்தாலும் வளர்ப்பு குழந்தை நம்ம வயிற்றில் பிறந்த குழந்தைக்கு ஈடாகுமான்னு கேட்குறியா? இல்லை அவள் மலடின்ற அவ பெயரை அழிக்கிறதுக்காக குழந்தை வேணும்னு கேட்குறியா? ஆம்பளைங்களை போல பெண்கள் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேச முடியாது. அப்படி பேசவும் கூடாது. ஆண்கள் கலகலப்பாக பேசினா அவங்கள விஷயம் இல்லாதவர்கள்னு சொல்லுவாங்க. பெண்கள் அப்படியே பேசினா இவ சுத்த வெகுளின்னு இழிந்து பேசுவாங்க. புருஷனுக்கு தெரியாத ரகசியங்கள் கூட சில நேரம் பெண்கள் கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவ பெண். விரிச்ச புகையிலையும் சிரித்த பெண்ணும் ஆகாதுன்னு சொன்னது எதுக்காக? கண்ணாத்தாலும் விடுற மாதிரி இல்லை. அது சரி, இன்னைக்கு என்ன இவ்வளோ தத்துவங்களை பொழிஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்க? இது நீங்கள் படிச்சுட்டு வந்து பேசுகிறீங்களே அந்த வேதாந்தம் இல்லை. உண்மைகளை நான் சொல்கிறேன். ஒரு பெண், அதுவும் குழந்தை பேருக்காக தவம் கிடக்கிற ஒரு பெண் என்ன நினைக்கிறா, அவன் மனசு என்ன பாடுபடும்னு புருஷன் தெரிஞ்சுக்க வேண்டாமா? கண்ணா, நீ நல்லாவே வாதம் பண்ணுற. புருஷனுக்கு தெரியாத ரகசியம் ஒரு பெண்கிட்ட இருக்கலான்னு போது ஊருக்கு தெரியாத ரகசியம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறதுல தவறு ஒன்றும் இல்லையே.
புருஷனுக்கும் பெஞ்சாதிக்கும் இடையே எவ்வளோ ரகசியங்கள் இருக்கலாம். அதெல்லாம் ஊருக்கு தெரிஞ்சா குடும்பம் உருப்படுமா என்ன? கண்ணாத்தா அவன் வாயை அடைச்சா. அன்னைக்கு சனிக்கிழமை. துறைமுக தொழிலாளர்களுக்கு அன்னைக்கு தான் சம்பள நாள். கண்ணப்பன் வட்டி பணத்தை வசூலிக்கிறதுக்காக கிளம்பி போனான். வழியில் அவன் நினைவெல்லாம் கண்ணாத்தால சுற்றியே வட்டமிட்டு இருந்துச்சு. அவளுடைய கலங்கிய விழிகளில் அந்த துறைமுக பட்டணமே மிதக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. ஒரு ஓவியம் மாதிரி இருக்க தன்னோட மனைவி குழந்தை இல்லாமல் கவலையால் ஒட்டி உலர்ந்து சருகாகிடுவாளோன்ற துக்கம் ஒரு பக்கம் அவனை அழுத்த ஆரம்பிச்சது. மனுஷன் படுத்துக்கிட்டே யோசிக்கிறத விட நடந்துக்கிட்டே யோசிக்கிறது தான் அதிகம் விரும்புகிறான். அதில் தான் அவனுக்கு சுகமும் இருக்குது. கண்ணப்பன் தூரம் தெரியாமல் போய்கிட்டே இருந்தான். அப்போது கண்களில் ஒரு டீ ஸ்டாலோட போர்டு தென்பட்டுச்சு. அதில் கொரியன் டீ ஸ்டால் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. கண்ணப்பனுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் திடீர்னு பிரவேகிக்க ஆரம்பிச்சுது. கண்ணப்பன் கண்டியில் இருந்தப்போ அவனோட நெருங்கி பழகின ஒரு நண்பனோட பெயர் கொரியன். அவன் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவன் தான். கண்டியில் டாக்டராக இருந்துட்டு கண்ணப்பனுக்கு முன்னாடியே சொந்த ஊருக்கு திரும்பிட்டான். தென்னிந்தியர்கள்ன்ற முறையில் 2 பேரும் உற்ற நண்பர்களாகவும் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ஒரே உடற்பயிற்சி சாலையில் தான் உடற்பயிற்சியும் செஞ்சவங்க. அவங்களோட நட்பே கர்லா கட்டைகளுக்கு மத்தியில் இருந்து தான் ஆரம்பமாச்சு. கண்ணப்பனுக்கு டாக்டர் கொரியனை பார்க்கணுன்ற ஆசை தலை தூக்க ஆரம்பிச்சுது. அவனை சந்தித்து தன்னுடைய மனக்கவலைகள் எல்லாம் போக்கிக்கணுன்னு துடிச்சான். கடிதம் எழுதினா அது போய் சேருமா சேராதான்னு கூட யோசிக்காம அடுத்த நாளே ஒரு கடிதத்தையும் எழுதி போட்டான். திருவனந்தபுரம் ஒரு பெரிய நகரம். மொட்டையாக கொரியன்னு மட்டும் எழுதி போட்டால் அது அவனை போய் சேர்ந்துருமா என்ன? கொரியன் என்ன அரசியல்வாதியா? பேரை பார்த்ததும் கடிதத்தை கொண்டு போய் நேராக அவன் வீட்டில் சேர்க்கறதுக்கு 15 நாள் ஆச்சு. ஒரு பதிலும் இல்லை. திடீர்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கண்ணப்பன் திருவனந்தபுரத்துக்கு புறப்பட்டு போனான். அங்கே கொரியன் என்ற பேரில் பல டாக்டர்கள் இருந்தாங்க. எல்லாரையும் பார்த்தான். அவன் தேடி போனவன் மட்டும் அவன் கண்ணில் படவே இல்லை. கடைசியில் கண்ணப்பன் விரக்தி அடைஞ்சி எர்ணாகுளத்துக்கே திரும்பும்பொழுது அவனுடைய நண்பன் டாக்டர் கொரியனை பற்றி அவன் வியப்படையும்படி ஒரு செய்தி கிடைச்சிது. இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேறொரு கதையில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.